ஹாய் காய்ஸ், நான் உங்கள் குருவாட்டா வீட்டு ஒரு சுற்றி வீடியோடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடியே கோடாச்சு என்னடி செய்கிறேன்? இந்த ஆட்டை கட்டி வையனடி. இப்பால வேச்சு போட்டு வார என்னது அடியே நல்லா இருக்கின்றது. சரி சரி, என்ன மன்னித்து விடு. பாசத்தில் அடியே உனக்கு ஏழு ஒரு கிரேட் கொடுத்துருக்க. நீ எப்பாவது யோசிச்சுப்பார். இந்த பள்ளிக்கூட ரிப்போர்ட்டில் சின்ன பிள்ளையிலே எடுத்துருக்கிறியா? இல்லைத்தானே, நான் உனக்கு ஒரு தந்திருக்கிறேன். அழகாக இருக்கும், வச்சிரு நீ சந்தோஷம். ஐஸ்வையா நடக்கணுமா? சரி, நானே வயசு போன கிழவியா, எனக்கு ஐஸ் வைக்குது இந்த கிழவன் என்ற மாதிரி இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ நான் இப்போ கதைக்க இருக்கிற டாபிக் இந்த கோனார் சமுதாயத்தை பற்றி. அப்போ இவர்களுக்கு இந்த கோன்னு சொல்லி பின் அடி பேர் இருக்கும். இப்போ யாழ்ப்பாணத்தில் நடந்த பிரச்சனைகள் என்னென்றால் 1620-21 இந்த யுத்தங்கள் எல்லாம் அரசர் சார் யுத்தம் எல்லாம் முடிவடைந்து விடுகின்றது. அப்போ தாங்கள் அதுக்கு வந்த பிந்திய சமுதாயத்திற்கு தான் எதுக்கு இருந்தது எங்கே இருந்ததுன்னு சொல்லி ஒரு புழக்கம் இல்லாமல் இந்த பேர்கள் எல்லாம் மாறிக்கறி அப்படியெல்லாம் கலந்திருக்கின்றது. இப்போ பார்க்கின்ற பொழுது இந்த ஈழவர் கோடார் ஒரு கலப்பு நடந்திருக்கிறது. ஏன்டா சிங்களவர் ஒரு பேர் வச்சுக்க ஈழவ கோன்னு சொல்லி, ஈழவர் ப்ளஸ் கோன், ஈழவ கோன்னு சொல்லி பேர் வச்சிருக்கார். இதே மாதிரியே பேர்கள் வேறு சின்ன கோன், ராச கோன், அது இது இப்படின்னு சொல்லி இந்த பேரோட சேர்த்து கோன்னு சொல்லி வரும். அழகு முத்துக்கோன் இது ஒரு இந்தியாவிலே ஒரு அரசராக இருந்தவர். பிரித்தானிய காலத்தில் ஒரு மாவீரனாக ஒரு வீரனாக நின்று இறந்து போன ஒரு அரசர். அப்போ இதில் சொல்ல வர என்னென்றால், இந்த பாண்டியர் சமுதாயத்துக்கும் இந்த கோணன்னு சொல்லி அந்த பின்பெயர் ஒன்று இருக்கிறது. அந்த முதலாங்கட்ட பாண்டிய தலைமுறைன்னு சொல்லி நினைக்கின்றேன். அதில் ஒரு இந்த பாண்டியர்களுடைய அடையாளமாக ஒரு கோல் ஒன்று இருக்குது. ஒரு வளைஞ்சு சுற்றி இப்படி வளைஞ்சு கீழே வருது ஒரு கோல் உண்டு. இந்த பழைய காலத்தில் அரசராக்கள் அப்படி ஒரு வளைஞ்ச தடிகள் இதை வச்சிருந்தார்கள். தடி அல்லது ஒரு மெட்டலால் செஞ்சுருப்பாங்க. இப்போ எங்களுக்கு பழைய காலம் என்றவர்கள் இந்த அதில் பற்றிய புடியங்கள் பெருசாக தெரியாண்டால் நாங்களும் சிலதுகளை இந்த வயசு போன ஆக்கள்கிட்ட கேட்டு அப்படி இப்படி சில காணொலிகள் அதுகள் சில ஆக வயசு போன ஒரு 90-80 இப்போ இப்போல கொஞ்சம் விளக்கங்கள் இருக்கும். இப்போ நாங்களும் எங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த விடயங்களை கடத்துவதற்காக சிலதுகளை நான் கேட்டறிஞ்சு வச்சிருக்கின்றேன். ஒரு ஊரில் நடக்கிற புதினங்கள் அது இது எப்படி அரசராக்கள் வாழ்ந்தார், அவர்கள காலத்தில் என்ன மாதிரி நீங்களும் அந்த அரசர் சார் இதில் போர் வீரராக போயிருக்கிறீங்களா, அப்படி போயிருக்கிறீங்க சில கேட்பேன். நான் எனக்கு யாரையும் பிடிச்சிருந்தார், ஏன்னா இதில் கொஞ்சம் கேட்க விருப்பம். அப்போ இப்படி நான் கேட்கக்கூடிய நடந்த விஷயத்தில் இப்போ எல்லாம் மாறி தஞ்ச கல்யாணம் கட்டி வச்சுக்கிறது. சரியோ, இப்போ இந்த கோரண்டு பின்னாடி வருகின்றதுக்கு அப்போ அந்த கிழவியை கேட்டால் அந்த கிழவியின் அந்த இங்கே இந்த 18ஆம் நூற்றாண்டு வரையும் இந்த உடையாரன்னு சொல்லி அந்த பட்டங்கள் இடஇடையாக கொடுக்கப்பட்டது இலங்கையில். எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த ஜாழ் ராஜ்யத்தை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 28 உடையார்கள் இருந்தார்கள் என்று வச்சால், யாரையோ ஒரு ஆளை பிடிச்சி அந்த பதவிக்கு கொடுக்கத்தாடவனும் காசுகளை பண்ணுற வேலை உடையாரண்டு. நாங்கள் பெரிய நிலையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் பெரிய பஞ்சு டேலை கடிச்சு கொண்டு தெரிகிறது. பஞ்சு டேலுக்கு இந்த வேலை, ஒரு டேலுக்கு இந்த வேலை நாங்கள் நேரடியாக சொல்கிறோம் என்ன வேலை செஞ்சோன்னு சொல்லி. இந்த ஒவ்வொரு இப்போ இந்த வியாபாரிகள்டையும் போய் அந்த நாளுக்குரிய டேக்ஸ் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2 செய்திராடியம் ஒரு கடையிலேருந்து கலெக்ட் பண்ணணும். 5 காசுக்கு 2 அப்படி ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு தொண்டு இருந்திருக்கு. அப்போ அப்படி சேர்த்த காசு இங்கே மாலி சந்தி போகிற வழியிலே இருந்தது. அப்போ இங்கே இருக்கின்ற சில உடையார்கள், அதாவது அவர்கள் யாராக இருக்கலாம், யாரவனாக இருக்கலாம், இந்த வேலை கொஞ்சம் செய்ய தெரியும் என்றால் அரசியல் வந்த காலத்தில்
கேட்டு பார்த்து இதெல்லாம் செஞ்சு அவற்றை திறமையில கொஞ்சம் அறிஞ்சு உடையாரண்ட பட்டத்தை கொடுத்து விடுறது. உடையாரண்டது பட்டம். சிலது இந்தியாவில் நான் ஏற்கிற ஒரு விளியத்தில் இல்லைன்னு தஞ்சை பெருவுடையார் அந்த அந்த தஞ்சை அந்த கோயில் இருக்குத்தானே, இந்த சோழரால் கட்டப்பட்ட கோயிலில் பெரிய ஒரு கல் கிடக்குது. அந்த கல்லுக்கு பேர் தான் பெருவுடை. எங்கே அந்த வேச்சு கிடக்குது. அது ஒரு கிழவின்ற வீட்டிலேருந்து எடுத்த கல். நாங்கள் இலங்கையில் இருந்தாலும் இந்த சில வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு சுத்தல. நாங்கள் 2K கிட்ஸ் இல்லை சரியா. 2K கிட்ஸ் தான் யாரும் சுற்றுலாம். அதே ரோல் வடை சாப்பிட்றாங்க, இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க. ஃப்ரீ ஃபயர் அப்படி போடலது என்னடா எனக்கு பின்னால் சுட்டு கொண்டு தெரிகிற அப்படி இப்படியெல்லாம் சொல்லி அந்த கேமில் விளையாடுற இன்னொன்று ஆன்லைனில் அதை கேட்கு அந்த முன்னாள் சுடன்னு சொல்லி. இப்போ கோளாறு சமுதாயத்தை பற்றி கதைக்கு வந்தேன். சரி இதுக்குள்ள இதே வந்து விட்டது சரி. அப்போ அவர்களுக்கு உடையாரன்ற ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறார்கள் பழைய காலத்தில். அப்போ இந்த கோடன்றது கோடாரன்று அந்த சமுதாயத்துக்கு ஒரு படை இருந்தது. அதாவது இந்த நாட்டைக்கிற இந்த ராய்டார் படைக்கு அடுத்ததாக அவை இந்த படை வர வேணும். அது அந்த அரசர் விடுகின்ற இதை பொறுத்து இருக்கின்றது. நாங்கள் இந்த விஷயங்கள் கேட்டெடுக்கிற கதற்குரிய சோர்ஸ் கொடுத்து மிரிஞ்சு இருக்குது. சரி ஏற்க சொல்லியிருந்தேன். இந்த பாண்டியர் அந்த முதலாம் கட்ட பாண்டியர் இந்த கோணன்னு சொல்லி பின்னுக்கு டைட்டில் இருக்குது சரியா. சில பேர்களை பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஞானசேகரம் மற்ற தென்னர் என்று சொல்லி இந்த பாண்டியர் சார் சமுதாயம் தான் இந்த தென்னர் என்று சொல்லி பேர் வைக்கிறது. இந்த பேர் வந்து கூடுதலாக இந்த கோளாரண்ட சமுதாயத்து மக்களுக்கு காணப்படுகிறது. தென்னர் ப்ளஸ் கோன் தென்னக்கோன். இந்த சிங்களவன் பற்றி திரிகிறான். அவன் தனக்கு யார் என்று தெரியாமல் இன்னும் திரிகிறான். ஏனென்றால் இந்த தேவரம்பிய தீசன் பெறுகின்ற பொழுது அவன் புத்த சமயத்துக்கு மாறிவிடுகிறான். அதாவது பௌத்தத்துக்கு மாறிவிடுகிறான். மாறினோன்னு அவன் வலுக்கட்டவன் நீங்களும் பௌத்தத்துக்கு மாற அப்படி இல்லை. நீ மாறினா மாறி போட்டுக்கிட்ட டேர் வேண்டாம்ன்றது அரசன். அது அவர்ற பிரச்சனை. இப்போ மக்களையும் வலுக்கட்டையை மாற்றி போட்டு இதை சொன்னால் எனக்கு சில சிங்களம் திட்ட வரும். நாங்களாக தான் மாறுறாங்க வேறு தண்டத்தை மோட்டு கூட்டங்க. இப்போ நான் இருக்கிறேன், ஒருத்தன் வாரான் ஏதோ ஒரு மதத்தை பிறப்போம்னு சொல்லி நான் மாறுவேன் இல்லை. இந்திய அம்மா இந்திய அப்பா தான். அதுக்காக நான் எனக்கு வாடகைக்கு ஒரு தகப்பன் ஒரு தாயை வச்சுக்கொண்டு நான் வாடகையிலான என்னுடைய தாய் தகப்பன் பொது நிறத்தில் இருக்கலாம், கருப்பு நிறத்தில் இருக்கலாம், என்ன கலரில் இருக்கலாம். அப்போ என்னுடைய தாய் தகப்பன் கலரை நான் மாற்றிடுமா பிள்ளையிலே? இல்லாட்ட என் தாய் தகப்பன் அசிங்கம்னு சொல்லி புதுசாக ஒரு ரம்பா மாதிரி இருக்கிற ஒரு அம்மாவையும் இஞ்சால அஜித்த மாதிரி இருக்கிற ஒரு அப்பாவையும் நான் காட்ட முடியாது. என்னுடைய அப்பா வந்து தலைவர் மண்டையில் மயிறு இல்லாட்டிலும் அவர் என்னுடைய அப்பா தான். என்னுடைய அம்மாவுக்கு நிறைச்சிருந்தாலும் அவன் என்னுடைய அம்மா தான். அது விளங்குதா? அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை. இது சிலாது ஐயோ டாக்கள் வேற போகிறாங்க. சே ஊத்தியா கிடாக்கு அம்மா நீ வராத பெண்ணென்றால் என் ஃப்ரெண்ட்ஸ் பொடியல் வருங்கள். நீ இந்த ஊற்ற சட்டியோடு இருந்தால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஊற்றியல் இருக்கும் தாய்ந்த சட்டையில் அல்லது தேப்பண்ட சரத்தில் அங்கே இங்கே லைட்டாக ஊற்றி இருக்கும். யாருமே தலைவரை இப்படி கொஞ்சம் அங்கே இங்கே இப்படி எல்லாம் விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி இருப்பார் வைப்போம். சரி அப்போ அவர் வேலையை போட்டு அப்படி தானே இருப்பார். நான் ஒரு கூலி வேலையை போன தேப்பன் அப்படி தானே இருப்பேன். இங்கே வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் பொடியல் வேறு வீணம் காதில் கடுக்கு பார்த்தாலும் இங்கே நிற்கிற ரவுடி கூட்டங்கள் மாதிரி தெரியும். காதில் கடுக்கும் புறா பார்த்தா இஞ்சி அடித்து வச்சுக்கும் பொடிய மீசை அங்கே இங்கே வெட்டி தலைவர் அப்படி வெட்டி இப்படி வெட்டி. இப்போ நானும் ஒரு புலையான அமைப்பில் தான் இருக்கிறேன். இந்த மாதிரி புலையான அமைப்புண்டால் இந்த தாடி கொஞ்சம் கூடி போச்சு, மீசை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டால், தலைவரை கொஞ்சம் குறைச்சி விட்டால் ஒரு சாதாரண மனிதர் அப்படி தான் இருப்பது. நான் வேலை பிசிகளின் காரணமாக தற்பொழுது கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, இப்போ சில நாட்களுக்கு முன்பு இந்த மூக்கால வடிவில் தும்முதல் அப்படி சில இதுகள் சில வெளியூர் பேரங்கள் காரணமாக இந்த தாடியில் கொஞ்சம் எடுக்க மறந்து விட்டேன். சரி அது என்னுடைய பிள்ளைதான், நாங்கள் அதை செய்ய வேணும் ஒழுங்காக. ஆனால் சில பேருக்கு நேரம் இருக்கா, சில பேர் சரி இன்றைக்கு கூட செலவு போய் எல்லாம் கட் பண்ணி கண்டு செஞ்சு விட முடியும். சரி இப்போ நான் இந்த கோளார் சமுதாயத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். சரி இந்த முதலாவது பாண்டியர் சார் குடியென்று பார்க்க சில வேளை அவர்கள் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றேன். அவர்கள் வைக்கின்ற பெயர்கள் எல்லாம் இந்த பாண்டியர் சார் பெயர்களாக இருக்கின்றது.
இப்போ இதுக்குள்ள ஈழவர் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இப்போ இந்த கோடாருக்குள்ள உடையார் என்ற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறார்கள். இந்த கோணன்றவருக்கு வேறு ஏதாவது வேலைகள். அடுத்தது இந்த கோணார் என்று சொல்லுகிற சமுதாயத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஜாதவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில். அப்போ ஜாதவ நயினார் என்று சொல்லி ஒரு பேர் இருக்கிறார். அப்போ அவருக்கு நயினார் என்ற ஒரு டைட்டில் இருக்கு. இதுகள் டைட்டில். இந்த கோணார் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமுதாயம் அவர்கள வாழ்வியல் என்னது? இடையர் சார் சமூகம். சரியா? இந்த கோடார் அவை கொடுக்க உடையார் நயினார் வேறு இதெல்லாம் கொடுத்துருப்பார். இந்த பதவி நிலைகள் இவை வந்து பதவிகள். இதை வச்சு தயவு செய்து குழம்பாதீர்கள். சரியா? இதை வச்சு கொண்டு சிலர் குழம்புறது. இப்போ இந்த இவ்வளோ பெரிய இதுக்கு பெரிய பெரிய உருட்டுகளை சொல்லி கொண்டு தெரிஞ்சது என்னென்றால், எங்களுக்கு இந்த பிராமணர்கள் சொல்லி இருக்கிறார் கைவர் போலர் கடவாய் வழியாக வந்த இவ்வாறுகள்லாம் இந்த உருட்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் பிராமணர் என்று சொல்லி ஒரு நாளும் சொல்லுவதில்லை. இது வடமொழி. இங்கே புத்தகத்தில் எழுதி வச்சுக்கா பிராமணத்தை கொண்டு இந்த நயனாதிக்கு பழைய வேறாமன்னு சொல்லி. ஏனென்றால் அங்கு வாழ்ந்த சனம் யார் என்றால் இந்த அகோரி, பண்டாரம், இந்த நயினர், மற்றது அப்படி சில மக்கள்லாம் நாங்கள் வாழ்ந்த சனங்கள். அதாவது சமய போக்கு சார்ந்த இதுகள். அப்போ என்ன நடக்கும்? இதுகள் ஜாங்கள் இதுகள்னு சொல்லி வளர்த்து அப்படி இப்படி எல்லாம் கண்டாரமும் எல்லாம் செய்ய எதிரிகளுக்கு பேர் வேசுவோமே போக ஒரு ஆள் இருக்கிறான். அப்போ இந்த வெடியரசன் 15ஆம் நூற்றாண்டு எழுதி வச்சு அது போய் இது வந்து 2ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு அரசன் தான் இந்த வெடியரசன் என்பவர். சரியா? அதை நான் இது கோடாரை பற்றி கதைக்க வேண்டியது கதைக்க வேண்டியது. சரி, இதில் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா டிப் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இவன் துரத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி இது வரலாறு போகுது. நான் பூரா சொல்கிறேன். சரி, அப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு 4-5 டைட்டில் இருக்குது. அப்படி எல்லாருக்கும் இது கட்டாயம். இந்த டைட்டிலை வச்சுக்கொண்டு இந்த டைட்டில் உள்ளவர் இந்த டைட்டிலோட இது 15ஆம் நூற்றாண்டு வருது. அப்போ இதற்கு சில கலப்புகள் நடந்திருக்கின்றது. புறா பேர்களை பார்த்தால் இந்த கோடார் சமயத்திலே ரத்ன கோடன்னு சொல்லி வச்சிருக்கார். இந்த ரத்னம்ன்றது ஈழவர் சார்ந்த பேர். அப்போ இங்கே ஒரு ஈழவன் ஒருவன் இடையனாக இருந்திருக்கிறான். அல்லது இந்த ஈழவனுக்கும் இந்த கோடார் என்று சொல்லப்படுகின்ற சமுதாயம் இதில் பொண்ணோ ஆனோ கல்யாணம் முடிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே பழைய காலத்தில் இந்த சோழர காலத்துக்கு முதல் நாங்கள் சாதிகள் இல்லைன்னு சொல்லி கணவர் சொல்லி கொண்டு வருகிறார்கள். இப்போ நானும் வைத்தியராக இருக்கிறேன், அவனும் வைத்தியராக இருக்கிறான். அப்போ அந்த வைத்திய குடும்பம் இந்த வைத்திய குடும்பம் கதைச்சி கல்யாணத்தை கட்டுது. ஆனால் வேறு பிரிவினராக இருப்பார்கள். ஆனால் இங்கு பொதுவாக பார்த்த தொழில் என்னது? வைத்தியர் ப்ளஸ் வைத்தியர். இது வேறையே ஒரு கலப்பொல் நடந்திருக்காக கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு யூடியூப் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறேன். இந்த ஜால் ராஜ்ய கதைகள் ஏனென்றால் இப்போ இந்த ஜால் ராஜ்ய கதைகளும் கேட்டுக்கொண்டிருப்பார் குருவன். அந்த கதையை சொல்லுங்கள், கொஞ்சம் வேகமாக முடிகிறவங்களுக்கு. எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இப்போ நேரங்கள் வருது இல்லை. இப்போ சில பிரச்சனையில் யோசித்தால் அதுக்குமே ஏதோ ஒரு வீடியோ என்னால் யோசித்து போடுறேன். ஏதோ நாட்டுக்கு ஒரு நல்ல நடக்கணும்னு சொல்லி. சரி, இந்த சண்டைகள் தவிர்ப்போம். எல்லாரோடையும் அன்பாக கதையுங்கள். கண்டால் எப்படி இருக்கிறேன். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் டீச்சர் பார்த்தால் எல்லா சமுதாய பிள்ளைகளும் வந்திருக்குங்கள். அப்போ இவன் குறைவான் கதை சொல்லிட்டு புரியலடா. அப்போ அவனும் இப்போ நீயும் ஒரு மம்மி விடாக பிறந்தாய், அவனும் ஒரு மம்மி தேதப்பு விடாக பிறந்தாய். இருக்கின்ற பிறந்த வழி என்னது? ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் இணையும் பொழுது ஒரு பெண்ணினுடைய ஜோடி வழியாக அல்லது இந்த சிசேரியன் இப்படித்தான குழந்தை பிறக்கிலும் அதை விட்டுட்டு இங்கே பூணூல் குஞ்சோல் கொஞ்சம் கதைச்சிட்டு நான் புறமண்ட தலையிலே இருந்து பிறந்தேன். இதுக்கு எதுவும் கிடக்கடா இல்லை தடா ஏறடா உருட்டியல் வராவதாரத்தின உருட்டு. இப்போ நான் இந்த சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு ஷோர்ட் வீடியோவில் இதை போட்டேன்டா இந்த ஷோர்ட் வீடியோ பலர் கொண்டு கூறிக்கொண்டு வீட்டு ஒரு சுற்றி காலையில் குருவோட்டே குடவிலி எப்போ ஓடியலன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்க வேண்டும். அடுத்த காணொலியில்